தீபாவளி கிஃப்ட்னு கொடுத்த gift எனக்கு கொடுத்த மாதிரி தெரியல. பூமாரி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இதுல இருக்க எல்லா திங்ஸும் பூமாரிக்கு பிடிச்சதாவே இருக்கே. பார்த்து எக்ஸைட் ஆக போறா. இதுல இருக்க எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே தின்னு முடிச்சாலும் தின்றுவா. பாவம் காலையில புள்ளைகிட்ட வேற சண்டை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இப்போ போய் கண்டிப்பா சமாதானப்படுத்திட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் எப்பயுமே பூமாரி கிட்ட சண்டையே போட மாட்டேன். தங்கப்பட்டுக்கு Black ஃபாரஸ்ட் கேக்னா ரொம்ப பிடிக்குமே. பேசாம ஒரு Black ஃபாரஸ்ட் கேக்கை வாங்கிட்டு போய் கொடுத்தா சமாதானம் ஆயிடுவா. ஹம், இந்த லக்ஷனாக்காக பூமாரியை கஷ்டப்படுத்த வேண்டியதா இருக்கே. போக போக பூமாரியை புரிஞ்சுக்குவான்னு நம்புறேன். அப்படியே ரொம்ப கோவப்பட்டானா நைட் ரைட் கூட்டிட்டு போலாம். அவளும் என்கிட்ட ரொம்ப நாளா நைட் ரைட் போலாம் போலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் கூட்டிட்டு போகவே இல்லை. அதனால இன்னைக்கு கண்டிப்பா நைட் ரைட் கூட்டிட்டு போய் அவளை சமாதானப்படுத்திட வேண்டியதுதான். இன்னும் 2 நாள்ல தீபாவளி வருது. ஆனா நான் இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல. இந்த தடவை புது வெரைட்டியா ட்ரெஸ் ட்ரை பண்ணணும். அப்பதான் பார்க்க நான் ரொம்ப அழகா இருப்பேன். லாஸ்ட் இயர் தீபாவளி எனக்கு தலை தீபாவளின்னு சொல்லி எங்க அம்மா ட்ரெடிஷ்னலா போட விட்டுட்டாங்க. அதனால ரொம்ப ஹெவியான ட்ரெஸ்ஸா போட்டேன். இந்த டைம் கண்டிப்பா மாடர்னா தான் எடுப்பேன். அதுவும் நல்லா ஸ்டைலிஷா எடுப்பேன். அதுல நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். இந்த டைம் தீபாவளிக்கு ரோஸ் கூட என் கூட இருக்கா. 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா பேர் அப் பண்ணுவோம். என்ன இந்த பூமாரி நான் இங்க வந்து நிக்கிறது கூட தெரியாம இது யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை சஞ்சய பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காளோ. நான் சஞ்சய பத்தி பூமாரி கிட்ட சொல்றதுதான் கரெக்டான விஷயம். நான் இப்ப இதை பத்தி பூமாரி கிட்ட பேசியே ஆகணும். ஹேய் பூமாரி. அட வாடி ரோஸ், எப்படி வந்த? அப்ப நான் வந்தது கூட நீ பார்க்கல அப்படிதானே? ஆமா, யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் நீ வந்ததை பார்க்கல. யோசிச்சுட்டு இருந்தியா? என்ன யோசிச்சுட்டு இருந்த? அதுவா, நான் என்ன யோசிக்க போறேன். எப்பயுமே எதை பத்தி யோசிப்பேனோ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் மனசு சரியில்லாம ஃபீலிங்கா இருக்கு. ஒருவேளை பூமாரி ஹாஸ்பிட்டல்ல அவங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்த்துட்டாலோ, அதை பத்தி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காளோ. ஐ திங்க் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பத்தி கண்டிப்பா பூமாரி கிட்ட பேசியே ஆகணும். என்னாச்சு பூமாரி, என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? பூமாரி, உனக்கு என்னனாலும் நீ என்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணு பூமாரி. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத பூமாரி. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பூமாரி. நம்ம 2 பேரும் சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணலாம். ஆமா ரோஸ், எனக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்னமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு பூமாரி. மனசை தளர விடாத. நீ எதுக்கும் பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் கண்டிப்பா எதுவும் ஆகாது. நம்ம 2 பேரும் கண்டிப்பா அந்த அளவுக்கு கொண்டு போக விட மாட்டோம் பூமாரி. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் அதை அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. என்ன சொல்ற? என்ன கொண்டு போக முடியாதுன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ தானே இப்ப சொன்ன என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அதுக்கு தான் சொன்னேன். எதுவும் நீ யோசிக்காத. நீ யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நம்ம கண்டிப்பா பாசிட்டிவா கொண்டு போலாம். என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருக்க. ஏன் இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? பைத்தியம் கீத்தியம் பிடிக்கல. காலையில பைக்ல இருந்து கீழே விழுந்ததுல மண்டை எதுவும் கோளாறு ஆயிடுச்சா? மண்டையில உள்ள நட்டு எதுவும் கலந்து விழுந்துருச்சா? சொல்லு, ஹாஸ்பிட்டல் போய் பாப்போம். அதே டாக்டரை. நான் ஏன் டாக்டரை பார்க்கணும்? நீ தான் என்னமோ யோசிச்சுட்டு இருந்த. அதனால தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்தா. நீ என்னைய கலாய்க்கிற. அப்போ முதல்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன இப்ப எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறா? சஞ்சய் அந்த பொண்ணோட வச்சு பார்த்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. நான் வேற எதுவும் தெரியாம உளறிடக்கூடாது. அப்படி பார்த்துருந்தானா இவ கண்டிப்பா இந்த மாதிரி நார்மலா இருக்க மாட்டா. கொஞ்சம் கோவமா இருப்பா, இல்லை அழுதுட்டு இருப்பா. ஆனா இவ நார்மலா இருக்கா. அப்ப இவ திங்க் பண்ணிட்டு இருந்தது வேற ஏதோ ஒரு விஷயமோ. நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியலையே. அப்ப தெரியாம தான் இவ்வளவு நேரம் லூஸ் மாதிரி உளறிட்டு இருந்தியா நீ?
பூமாரி சொல்ல வந்து தெளிவா சொல்லு பூமாரி, என்ன யோசிச்சுட்டு இருந்த நீ? முதல்ல வந்து உட்கார், பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். தீபாவளி வருதுல்ல? ம், தீபாவளிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா, தீபாவளி பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் தீபாவளியில நான் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் போட்டேன். ஆனா இந்த தடவை அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். நல்ல கிராண்டா, நல்ல பிரின்சஸ் மாதிரி அழகா செம்மையா ட்ரெஸ் பண்ணிக்க போறேன். அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ட்ரெஸ் வாங்கலாம், ட்ரெண்டிங்கா என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் உள்ள வரும்போது டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தது தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் வாங்கலாம், என்ன ட்ரெஸ் போடலான்னு தானா? ஆமா, அதுதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலையா போச்சு, நானே வாய் விட்டு உளராம இருந்தேனே. நான் ஏதாவது உளறி பூமாரியோட மூட ஸ்பாயில் அவுட் பண்ணியிருப்பேன். அவ தீபாவளி நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. இந்த டைம்ல சஞ்சய் இப்படி இருக்கான். சஞ்சய் கூட நான் ஒரு பொண்ணை வச்சு பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி டாக்டர் பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவ கண்டிப்பா மூட் அப்செட் ஆயிடுவா. ஒன்ஸ் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுறது தான் கரெக்டா இருக்கும். என்ன யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நானும் அதே தான் பூமாரி யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி பூமாரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேவ் லென்த் இவ்வளோ சூப்பரா மெங்கிள் ஆகுது. நானும் பாரு தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், ரெண்டு பேரும் ட்வின்னிங் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். உன் கூட நான் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் தீபாவளியில இது, அதனால நல்லா ஜாலியா கொண்டாடலாம் நினச்சிட்டு இருந்தேன். நீயும் கரெக்டா அதை பத்தியே பேசிட்டு இருக்க. பாத்தியா ரோஸ், நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேவ் லென்த் எவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா பூமாரி, சரி வா நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தானே நம்ம நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நாளைக்கு காலையிலே போய் நம்ம ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி ரோஸ், அப்படியே நிறைய கிராக்கர்ஸ்லாம் வாங்கலாம். கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், என்ன சரியா? ஓகே ஓகே, ஃபோன் எடுத்து நம்ம பிளான் பண்ணலாம். சரி சரி, பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும், என்ன ட்ரெஸ் இது? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கு. மேடம் நீங்க ஒன்றும் துபாயில இல்லை மேடம், இந்தியாவில் இருக்கீங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அத்தை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இனிமேட்டு போடாத. நான் தான் சொல்றேன்ல, அத்தை ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்னு. ஆக்சுவலி நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது அத்தை நீ பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹே ரோஸ், இந்த ட்ரெஸ்ல ரொம்ப ஹாட்டா கூலா இருக்க, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டாங்க. என்னடி சொல்ற, அத்தை அப்படி கேட்டாங்களா? ஆமா பூமாரி, உனக்கு வந்திருக்க அத்தை என்ன அந்த காலத்து அத்தையா? அவங்க ட்ரெண்டிங் மாமியாரு, ட்ரெண்டியா தான் இருப்பாங்க. அது சரி சரி, வா நம்ம பிளான போடுவோம். வீடியும் நல்லா டெக்கரேட் பண்றதுக்குலாம் எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாம், இந்த ரூம்ல எப்படி டெக்கரேட் பண்ணலாம்லாம் யோசிக்கலாம். ஓகே பூமாரி. நல்லதா போச்சு. இங்கேயும் கேக் ஷாப் அண்ட் புக்கே ஷாப் இருக்கு. ஒரு கேக் வாங்கி ஒரு புக்கேயும் வாங்கிட்டு போனா கண்டிப்பா பூமாரி இம்ப்ரெஸ் ஆயிடுவா. மேம். எஸ் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கேக் வேணும்? மினி தெராமிசோ கேக் ஒரு பாக்ஸ் தந்துருங்க மேம். ஓகே சார், இந்தாங்க சார். எல்லாமே ஃப்ரெஷ்லி பேக்டு தானே? எஸ் சார், நம்ம கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்லி பேக்ட் தான். இந்தாங்க. ப்ரைஸ் 550, ஜிபே பண்ணிருங்க. பண்ணிட்டேன் மேம், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். அண்ணா உங்ககிட்ட நல்ல நல்ல பொக்கேவா இருக்கு, ஆனா எனக்கு எது சூஸ் பண்றதுன்னு தெரியல. யாருக்கு வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க சார், அதுக்கு ஏத்த மாதிரி நானே உங்களுக்கு பொக்கே தரேன். வேற யாருக்கு? ஒய்ஃபுக்கு தான். காலையில எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவளை இம்ப்ரெஸ் பண்ற விதமா பொக்கே வாங்கலாம்னு நினைச்சேன். என்ன பொக்கே கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவான்னு நீங்களே ஏதாவது ஒரு நல்ல பொக்கேவா பார்த்து கொடுத்துருங்களேன். பொக்கே பார்த்த உடனே நான் அவகிட்ட போட சண்டைலாம் அவன் மறந்துடணும், அந்த மாதிரி ஒரு பொக்கே தாங்க. கண்டிப்பா தரேன் சார். நான் இதெல்லாம் பண்றத பார்த்துட்டு கண்டிப்பா நார்மல் ஆயிடுவான்னு தான் நினைக்கிறேன். அப்படி நார்மல் ஆகலனாலும் வேற வழி இல்லை, காலிலே அவளை விழுந்து அவளை நார்மல் பண்ணிடணும். இந்தாங்க சார் பொக்கே. இந்த பொக்கேவை மட்டும் கொண்டே கொடுங்க, யாரா இருந்தாலும் ஃபிளாட் ஆயிடுவாங்க.
அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டை எல்லாம் மறந்துடுவாங்க சார். கேக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ரேட் என்ன சார்? இது ஃபெரரோ ரோஸ் பொக்கே, அதனால இதோட ரேட் 1200 சார். என்ன, ஒரு பொக்கே 1200? சார் அநியாயமா இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப்க்கு பொக்கேலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? வாங்கி கொடுத்தது இல்ல சார். அதுதான் பொக்கேயோட ரேட் என்னன்னு தெரியல. இந்த ஏரியாலே நம்ம கடை பொக்கே தான் ரேட்டு கம்மி. தாராளமா வாங்கிட்டு போங்க, இதுவே கம்மி தான். வேற ஏதாவது கடையில வாங்குனீங்கன்னா 1500 சொல்லியிருப்பான். சரி, ஒய்ஃபோட சண்டை போட்டீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வேற சொன்னீங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமேன்னு கம்மி ரேட்டு கொடுத்தா ஓவரா தான் பண்றீங்க. போதும் சார், போதும். பே பண்ணிட்டேன். போதுமா சார்? தேங்க்யூ சார், ரிசீவ் ஆயிடுச்சு. அடிக்கடிக்கு ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுங்க. உங்க கல்லாப்பட்டி நிறையணுன்றதுக்காக என் வாழ்க்கையும் பர்சையும் காலி பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார். கண்டிப்பா திரும்பி சண்டை போட்டா உங்க கடையிலே வந்து பொக்கே வாங்கிக்கிறேன். அப்படியே ஆகட்டும்.